உங்ககிட்ட 2 விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன். 1 பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. வாசற்படியில படுத்திருக்கிற பாவம் சும்மா இருக்காது. உங்களோட சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை, ஐக்கியம் இப்படி எல்லாத்தையுமே திருடி கொண்டு போகும். பைபிள் சொல்லுது, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு சொல்லி காத்துட்டு இருக்கான். இது சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சாப்பாடு போட்டாலும் மீண்டும் மீண்டும் வந்து உங்களோட எல்லாவற்றையுமே திருடி கொண்டு போகும். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு பக்கம் பாவம் வாசற்படியில படுத்திருக்கு, இன்னொரு பக்கம் பரிசுத்தர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இப்போ பாருங்க, 2 சைடுமே வந்து பெர்மிஷன் கேட்கப்பட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு இதை அக்செப்ட் பண்றதும் ரிஜெக்ட் பண்றதும் யாரோட கையில இருக்குன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க கையில தான் இருக்கு. டோரோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. எதுக்கு நீங்க டோரை ஓப்பன் பண்ண போறீங்க? பாவத்திற்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட விளைவு என்னன்னு தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம், மோட்சமே கிடையாது. இன்னொரு பக்கம் பரிசுத்தருக்கு நீங்க கதவை திறந்தீங்க அப்படின்னா நித்திய ஜீவன். அவர் உங்களோட சதா காலமும் அவர் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்றார். எவ்வளோ ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்க. இன்னைக்கு நீங்க எதை அக்செப்ட் பண்றீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. பாவத்தை அக்செப்ட் பண்ணீங்கன்னா நீங்க பரிசுத்தரை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்றை அக்செப்ட் பண்ணா ஒன்றை ரிஜெக்ட் பண்ணதா தானே அர்த்தம். பரிசுத்தரை நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா பாவத்தை ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். முடிவு உங்க கையில தான் இருக்கு. எதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்க போறீங்க? காட் பிளஸ் யூ.